கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். நம்முடைய யூடியூப் சந்தாதாரர்கள் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டபடி பாஞ்சாலி சபதத்தை நம்ம நிகழ்த்தி கொடுத்தோம். தொடர்ந்து ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறத காட்டிலும் தெரியாத விஷயத்தை சொல்கிறப்ப நல்லாயிருக்கும். இப்போ பாரதின்னு சொன்ன உடனே அவருடைய கவிதைகள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. அவர் எழுதின நகைச்சுவை கட்டுரைகள் நீங்கள் படித்து பார்த்துருக்க மாட்டீங்க. சின்னச்சங்கரன் கதை 23 பக்கம்தாங்க. அந்த 23 பக்கத்தை படித்து பார்த்தோம்னா பாரதி எத்தனை பெரிய நகைச்சுவையாளர் என்று நமக்கு தெரியும். அந்த கட்டுரையில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுடைய ஒரு பகுதின்னு நம்ம சொல்லலாம். அவர் வாழ்க்கை வரலாறு 2 வகையில் எழுதினார். சோகத்தோடு எழுதப்பட்டது பாரதி 66. தந்தை போயினன் பால்மிடி சூழ்ந்தது, ஏன் பிறந்தனன் இத்துயர் நாட்டிலே, செலவு தந்தைக்கோர் 1000 சென்றது, தீது எனக்கு 10,000 சேர்ந்தன, நலம் ஒரு 8 கண்டிலேன், இது 40,000 கோயில் சொல்லுவேன்னு சொல்லக்கூடிய சோகம் பாரதி 66. ஆனால் அப்படியே நகைச்சுவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய பெருமை சின்னச்சங்கரன் கதைக்கு உண்டுங்க. ஆமாம், சந்தாதாரர்களுக்கு ஒரு விருந்து. பாரதியின் சின்னச்சங்கரன் கதையை நாம் தொடங்குகின்றோம். இந்த நிகழ்வெல்லாம் பங்கு பெறக்கூடிய மெம்பர்ஷிப் உள்ள நண்பர்கள் நீங்கள் ரசிப்பதோடு மற்றவர்களையும் மெம்பராக்குங்க, சந்தாதாரராக மாற்றுங்க. ஏன்னா நல்ல உணவை சாப்பிட்றப்ப 4 பேருக்கு சொல்லுவோம், நல்ல படத்தை பார்த்துட்டு வந்தால் 4 பேருக்கு பகிர்ந்துக்கிடுவோம். நல்ல செய்திகளை நீங்களும் கேளுங்க, மற்றவர்களையும் சந்தாதாரர்களாக மாற்றுங்க. ஒரு 1000 சந்தாதாரர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க 1,00,000 பேருக்கு சொல்ல மாட்டாங்களா? அது போய் சேர வேண்டுங்க. ஏன்னா நல்லதை எப்போதும் நாடு கேட்க வேண்டும். தொடங்குவோம், தொடர்ந்து வாருங்கள்.